பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழியில் இருந்த புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20 வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதில் பல விதமான அர்த்தங்களை பல ஜனங்கள் சொல்லுவாங்க. ஆனால் சரியான ஒரு அர்த்தம் என்னென்னா, பலவிதமான அர்த்தங்கள் அப்படிங்கிறத விட பலவிதமான நன்மைகள் என்று பொருள்படும். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்றால் பலவிதமான நன்மைகள் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம ஒரு வேலையில் இருக்கும் பொழுது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, குறைந்த கூலியை வாங்க விரும்ப மாட்டாங்க, நிறைவாக வாங்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் மார்க் வாங்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க, அதிக மார்க் வாங்கி முதலிடத்தில் இருக்கணும்னு விரும்புவாங்க. அடுத்து ஒரு முதலாளியாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், நிறைய இடங்கள் வாங்கி வைக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து இன்னும் பல துறைகளில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, துறையை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்னு அவங்க விரும்புவாங்க. அப்போ யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அந்த குறைவுங்கிற அந்த கான்செப்டை விரும்ப மாட்டாங்க. எல்லாத்துலேயும் அதிகம் அதிகம் என்று நினச்சிவாங்க, அதை யோசிப்பாங்க. ஒரு உலக பிரகாரமான காரியத்திலேயே இவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா, அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்னா, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்னு சொல்லி பார்க்குறோம், அதை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள முன் வருகிறவராக இருக்கணும். இப்போ பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதுக்கு மேற்கோளாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்க்குறோம். அதில் என்ன போட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்ங்கிற தலைப்பில் பார்க்குற நாம அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம், பலவிதமான நன்மைகள் பார்த்தோம். அப்போ பலவிதமான நன்மைகள் அதான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். அப்போ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, உண்மை உள்ள மனுஷனாக இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உண்மை என்பது அவசியம். ஆங்கிலத்தில் ட்ரூத்மாங்க, அல்லது சத்தியம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனுஷனோ மனுஷியோ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட பலவிதமான நன்மைகளை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவாங்க. அப்படி விரும்புனாங்க அப்படின்னா அவங்க உண்மையுள்ள மனுஷனாய் மனுஷியாக இருக்க வேண்டும். சரி, உண்மையுள்ள மனுஷனா அப்படின்னா நீங்கள் அனைவரும் என்ன செய்வாங்க, மனுஷனுக்கு, குடும்பத்துக்கு, தோழிக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்குற காரியம், உலக மனுஷனுக்கு உண்மையாக இருக்கும் அந்த ஒரு காரியம் பேசலை. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய காரியங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த ஒரு உண்மை கடவுள் விஷயத்தில் நம்ம இருக்கும் பொழுது தான் பலவிதமான நன்மைகளாகிய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். பலவிதமான நன்மைகள் என்ன, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆன்ம ரீதியாக ஆசீர்வாதங்கள், உடலுக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாமே அதில் அடங்கும். அதில் பல விதம் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் எப்படி, ஜெபத்தில் உண்மையாக இருக்கிறோமா, வேதம் வாசிக்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா, வேதத்தை கை கொள்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா, அடுத்து அவருக்கு உண்மையாக பிரியமாக வாழ்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா, அவர் சித்தத்தை செய்கிற உண்மையாக இருக்கிறோமா, இன்னும் அவருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் உண்மையாக இருக்கிறோமா, இன்னும் அவருடைய மனதை புரிந்து செயல்படக்கூடிய விஷயத்தில் உண்மையாக இருக்கிறோமா, அல்லது அவர்கிட்ட கேட்டு செய்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா, அவர் சார்ந்த அனைத்துலேயும் உண்மையாக இருக்கிறோமா, இல்லை அறகுறையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம் பார்க்கணும். அப்படி யார் உண்மையாக இருந்தாங்க, அப்படி இருந்ததுனால அவங்க பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்கன்னு எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம். யாருன்னா, எபிரேயர் புத்தகத்தில் மோசேயை குறித்து பார்க்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் அவருக்கு எங்கும் உண்மையிலவனாக இருந்தான். உண்மையிலவனாக இருந்தாலும் போடலாம், எங்கும் உண்மையிலவனாக இருந்தான்னா எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த மோசேங்கிறவன் ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் தேவனுடைய காரியங்களில் தேவனுக்கு எல்லா காரியங்களும் எங்கும் உண்மையாக இருந்ததுனால தேவன் என்ன செய்தார், அவனை சிறப்பான விதத்தில் என்ன செய்தார், அவனை செலக்ட் பண்ணி தன்னுடைய அந்த ஆழமான அனுபவத்தில் என்ன செய்யார், அவனை வச்சு உள்ள என்ன செய்யார் வச்சு இடம் கொடுத்தார். அப்போ இதை பார்க்குற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நம்ம மனுஷனுக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம். அது தவறில்லை. அதை விட முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னால்,
தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் விஷயம் எங்கும் உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம அதான் செய்கிறதில்ல. ஒரு உலக காரியத்துக்கும், ஒரு கல்விக்கும், ஒரு வேலைக்கும், ஒரு முதலாளிக்கும், இல்லை மற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிற நாம தேவனுக்கு உண்மையாக இருக்க மனுஷன் மாதிரி நம்ம மறந்துக்கணும் நினைக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அப்படி இருந்துக்கிட்டு எனக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்குறோம். ஆண்டவரை குறையும் சொல்கிறோம். அப்படி இல்லை. பரிபூர்ணமான அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது அவசியம். ஏன் உண்மையாக இருக்கணும்னா இந்த பூமியில் அழிய போகுது. உண்மை இல்லவனும் உத்தமம் உள்ள ஒரு நபராக இருந்தால் தான் பரலோகத்தில் போக முடியும். ஆகவே இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ ஜனமும், தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா? தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா? எங்கும் மோச உண்மையிலவனாக இருந்தது போல நாமும் உண்மையில்லவராக இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா இந்த நிமிஷமே மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உண்மையாக இருக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா அடைபட்டுக்கிற வாசல்கள் திறக்கப்பட்டு உண்மையுள்ள அந்த நலன்கள் பல காரியங்கள் என்ன செய்யணும் வந்து இறங்கும். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், பொருளாதார ஆசீர்வாதமும், உடலுக்குள்ள ஆசீர்வாதமும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் எல்லா வகையிலும் உண்மையாக இருக்க வேண்டும். அவரை தொழுது கொள்கிறதுல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அவரை தேடுகிற விஷயத்தில், அவருக்காக வாழுகிற விஷயத்தில், அவருக்காக ஒப்பு கொடுக்குற விஷயத்தில், அவருடைய சித்தத்தை செய்கிற விஷயத்தில், எல்லா விதத்திலும் அவருக்கு மோசையை போல எங்கே நிச்சயம் உண்மையிலவனாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையிலவனாய் ஒரு மனுஷனோ மனுஷி இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். இன்னைக்கு நம்ம அந்த உண்மையெல்லாம் தூக்கிட்டு அந்த ஆசீர்வாதங்கள் மட்டும் பார்க்கணும். அது தப்பு. ஆசீர்வாதங்கள் முக்கியம் இல்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய உண்மையுள்ள தேவன் முக்கியம். அப்போ உண்மையான அந்த தேவனை, அந்த சத்தியமான தேவனை, அந்த நித்தியமான தேவனை, அந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவருடைய காரியத்தில் முற்றிலுமாய் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுப்போம். அவருக்கு உண்மையாக இருந்தாலே எல்லாருக்கும் உண்மையாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் மற்ற மனுஷனுக்கு உண்மையாக இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு இருக்கும்னா அவரை விட்டுரும். ஆகவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் பரிபூர்ண ஆசீர்வாதம்னு சொல்லி தலைப்பில் பார்த்தோம். அதை பெற்றுக்கொள்ளணும்னா உண்மையாக இருக்க வேண்டும். யாருக்கு? தேவனுக்கு. எடுத்துக்காட்டால் மோசை கொடுக்கும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர்களும் யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கும் அவருக்கு உள்ள காரியங்களுக்கும் உண்மையாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.